ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லங் சிம்பி குழுவின் முக்கிய கருவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, உள்ளாட்சி அரசாங்கம் மீண்டும் புத்துயிர் பெறுதல். இந்த குழு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1986 வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இதுக்கு புத்துயிர் பெறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், ஒரு மசோதா நிதி மசோதா அல்லது பண மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சபாநாயகருக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம் வந்து இருக்குது. மூணாவது கொஸ்டின், கூட்டாட்சி முறை என்ற அடிப்படை பகுதி எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1935 அரசியலமைப்பு சட்டம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கனடான்னு நினைப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பி கனடா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடன் கூடிய ஒரு வலிமையான கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு பகுதி தான் வந்து நம்ம அங்கே கனடாவிலேருந்து எடுத்திருப்போம். ஆனால் கூட்டாட்சி முறை என்ற அடிப்படை பகுதி அப்படிங்கிறது 1935 அரசியலமைப்பு தான் எடுத்திருப்பாங்க. தேங்க்யூ.